ரித்திஷ் ராணா ஆக்சுவலா ரொம்ப அன்லக்கி பிளேயர். என்ன பொறுத்தவரை ரித்திஷ் ராணா ஆக்சுவலா கொல்கட்டால ரொம்ப வருஷம் விளையாடினவரு, நல்லா விளையாடுவாரு. ஆனா ரொம்ப லாங் இன்னிங்ஸ் விளையாடல பிரவீன். தட் இஸ் a very biggest அவர் மேல இருக்கிற ஒரு அலிகேஷன் வந்து ரொம்ப லாங் இன்னிங்ஸ் விளையாடல. கேம் சேஞ்சரா அவர் இல்ல. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கு. லாங் இன்னிங்ஸ்ல கேம் சேஞ்சர் தான். 107 மேட்ச் விளையாடிருக்காரு, 2636 ரன் அடிச்சிருக்காரு. சென்னை போறாங்க. வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சென்னைக்கு கப்பு உறுதி, பிளேயர்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க நிதிஷ் ராணா பத்தி நீங்களே நெகட்டிவ் கமெண்டா சொல்றீங்க. நான் நெகட்டிவா யோசிக்கல. ஆக்சுவலா சிவம் துபே நமக்கு சூப்பரா செட் ஆயிட்டார் பிரவீன். ஹிட்டர்ல அந்த ஏரியால செட் ஆயிட்ட பிறகு ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரீம் வந்து லைன் அப்ல ஜாஸ்தி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டெவன் கான்வே இருக்காரு, ரச்சீந்திர ரவீந்திரா இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, துபே இருக்காரு. இதுல அஞ்சாவது பிளேயரா லெஃப்ட் ஹேண்டர் நீங்க போட்டீங்கன்னா ஆஃப் ஸ்பின் நிறைய போடக்கூடிய நிறைய ஸ்பின்னர்ஸ் இந்தியால இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சிஎஸ்கே போறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல, என்னுடைய அனலைசிஸ்ல தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரிஸ்வி இருந்தாரு ஹிட்டரா. அப்போ நீங்க ரைட் ஹேண்டர்ல ரஹானே, ராய்டு இந்த மாதிரி இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங். பெங்களூரும் வந்து போட்டிக்கு வந்திருக்காங்க. மேபி பெங்களூர் நம்ம விட்டு கொடுத்துடலாம். ரித்திஷ் ராணா ஆல்ரெடி கொல்கட்டாக்கு கேப்டன் பண்ணிருக்காரு. இவரையும் கேப்டனா ராணா பொறுத்தவரைக்கும் ரெண்டு டீம் தான், சூப்பர் கிங்ஸா ராயல் சேலஞ்சா. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் எடுத்துக்கலாம். ஏன்னா சென்னைக்கு ஆல்ரெடி டீம் கிட்டத்தட்ட செட் ஆயிடுச்சு. சாலம்சன் சொன்ன மாதிரி தூபே ஹிட்டர் இருக்காரு, இது இல்லாம ரச்சீந்திர ரவீந்திரா இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும்போது பெங்களூருக்கு தான் இன்னும் ஆளே இல்லை. இன்னொன்னு இவரும் ஒரு கேப்டன் மெட்டீரியல் ஆல்ரெடி கொல்கட்டா. நீங்க பொதுவா பாக்காதீங்க. இப்போ ரித்திஷ் ராணா பொறுத்த வரைக்கும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு எந்த டீம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப அவரோட கெப்பாசிட்டிக்கு சென்னைக்கு தேவையில்லை, பெங்களூருக்கு தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் இருக்கு. இன்னொன்னு ஆர்சிபி கப் ஜெயிக்காததுக்கு ஒரே காரணம் அவங்க ஒரே ஆளை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ கோலி ஸோ கோலி இத்தனை வருஷமா அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவரால் முடிஞ்ச அளவு அவர் ஓப்பனிங்ல இறங்கி மேக்சிமம் எல்லா சீசன்லுமே நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வர்ற ஆட்கள் எல்லாருமே மொத்தமா ஒன்னு பேட்டிங்ல சொதப்பிடுவாங்க, இல்லைன்னா போலிங்ல சொதப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கனால தான் ஆர்சிபியால ஓரளவு, அதனாலதான் இப்ப டோட்டலாவே அவங்க டீமை மாத்துறாங்களா. நிதிஷ் ராணா யார் எடுக்க போறாங்க தெரியல. சென்னை விட்டு கோடிக்கு தொடங்கி ஒருவேளை அவங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசினதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சென்னை ராணாவை எடுக்கல. என்ன பொறுத்தவரையும் ஆர்சிபி ஆர்ஆர் ரெண்டு பேருக்கும் பர்சு நிறைய தான் வச்சிருக்காங்க. பர்சு ஃபுல்லா இருக்கு. ஆர்சிபி எவ்வளவு வேணா அள்ளி போடலாம். ஆனா 4 கோடி ரூபாய்க்கு ராணா மேல போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை பிரஷர் போட்டு. குர்னால் பாண்டியா ஓகேன்றீங்களா? நீங்க 5 கோடி 75 லட்சம் குர்னால் பாண்டியா கொஞ்சம் ஜாஸ்தி. அவரே சர்ப்ரைஸ் தான் ஆயிருப்பாரு தான் சொல்றேன்னு. என்ன பொறுத்தவரையும் நல்ல பிளேயர் தான். ஆனா பட் 5.7க்கு டுப்ளிசஸை கம்பேர் பண்ணும்போது, இல்ல நீங்க சாம் கரனை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கறது என் கேள்வி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குர்னால் பாண்டியா நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், நல்லா சம்பாதிச்சுட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த பாயிண்ட் ஒரு ஃபாரினர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எபிலிட்டியா டிசர்வ். நீங்க சொன்ன மாதிரி டூப்ளிசிஸ்ல பார்த்தா 2 கோடிக்கு முடிச்சிட்டாங்க, டெல்லி எடுத்துட்டாங்க. அது சூப்பர். ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ டிராவிடோ கேம் பிளான் ராஜஸ்தான் ராயல் எடுத்திருக்காங்க.